ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் அம்மா ஊரில் மாகாளி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஆண்டு விழாங்க. அதுக்கு தான் போயிருந்தோம். அதைத்தான் இந்த வீடியோவில் காட்டியிருந்தே உங்கள் கூட பேச போகிறேன். வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சதால் எனக்கு கிடைச்ச ஒரு நன்மையை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் கீழே விழுந்ததுனால கால் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போது பரவாயில்லைங்க, கட்டு பிரித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் சரி, கோயில் ஆண்டு விழாக்கு கூப்பிட்ருந்தாங்க, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஊருக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தான் இது எங்கள் மாமாவோட பொண்ணு வீட்டில் மாடியிலேருந்து எடுத்தது. கோபுர தரிசனம் காண்பதற்கே கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப நேரம் அங்கே தான் உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தோம். இது சாயந்தரம் எடுத்தது. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பாப்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த செம்பருத்தி செடியில் சுற்றி விளையாண்டுருக்குறாங்க மேடம். ஒரு 5:10க்கு தாங்க எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜைகளை ஆரம்பிச்சிட்டேன். நிலைவாசலுக்கெல்லாம் மஞ்சள் தடவிட்டு இப்படி தான் நம்ம வாசல் இருந்துச்சு. நல்லா சுத்தம் பண்ணி விட்டு வெளியில் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்லாம் தடவிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வெளியிலிருந்து கோலம் போட்டு வரேன். இது வீட்டுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற அந்த ரோட்டு முன்னாடி போட்ட கோலம் இது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் ஒரு கோலம் போட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 3 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். இருந்தாலும் எந்திரிக்க முடியல. அதனால் மறுபடியும் தூங்கினதுனால 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே பாருங்க, மொத்தம் 3 இடத்துல மஞ்சள் தடவி விட்டுருக்குறேன். சமையல் கட்டு, அப்புறம் 2 வீட்டுக்கு முன்னாடியும். அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. வெள்ளிக்கிழமை நான் இந்த மாதிரி பூஜை செய்கிறதுனால எனக்கு கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் அட்சயம் அப்படின்னு சொல்லி நான் எழுத ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்கார் ஒரு தடவை கேட்டார், என்ன எழுதியிருக்கிற அப்படின்னு சொல்லி. அட்சயம்னு எழுதியிருக்கிறேங்க. அப்படி எழுதுனா நம்ம சாப்பாட்டுக்கு உண்டான அந்த மளிகை ஜாமானும் சரி, ஒரு அன்னம் சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம் எப்போவுமே குறையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தாங்க எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பொருள்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே அந்த இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் பொருள்கள்லாம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். பாருங்கள், தீப ஒளியில் இந்த முருகரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஒரு மனசுக்கே ஒரு மன நிறைவாக இருக்குது. இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஒரு மன நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். இனிமேல் ரெகுலராக இந்த மாதிரி எப்போவுமே நம்மளோட ரொட்டீன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தாங்க நான் ஆசைப்பட்றேன். நான் இந்த மாதிரியெல்லாம் பூஜைகள் செய்கிற ஆளே இல்லைங்க. முதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரியெல்லாம் எங்கள் வீட்டில் பூஜைகள்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா 2 பேர். ஒன்று செட்டிநாடு அம்மணி அக்கா, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிற மாதிரி. இது பாருங்கள், அந்த காலத்து மாடத்து வீடு, எங்கள் மாமாவோட வீடு தான். இப்போல்லாம் மாடம் செட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மாடம் முன்னாடியே இருக்கிற மாதிரி தான் கட்டியிருக்கிறாங்க. இது கோயிலுக்குள்ளே எடுத்தது.
அந்த சூரியனும் அந்த கோபுரமும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நாங்கள் போகும்போது மணி 12 மணி ஆயிடுச்சு. எங்கள் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு இருக்கிற வேலைகள் ஏதோ ஒன்று பார்த்துட்ருப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கும், எதுக்காக இப்படி இவங்க செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்குண்டான அர்த்தமெல்லாம் இப்போ தான் கொஞ்ச நாளாக எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அந்த 4 மணிக்கு எந்திரிக்கும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுள் கூடயும் பிரபஞ்சத்து கூடயும் கொஞ்சம் ஒரு அழகான ஒரு உன்னதமான ஒரு உணர்வு அப்போ தாங்க கிடைக்கிது அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி எந்திரிச்சு பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அது ரெகுலராக என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அப்போ தான் அந்த 2 சேனலையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிற அவங்க வந்து எப்போவுமே 4 மணிக்கு தான் எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னால் எந்திரிக்க முடியாதப்போவெல்லாம் அவங்கள தான் ஞாபகம் வச்சுக்குவேன். அவங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தாங்க எந்திரிக்க ஆரம்பித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். போர் அடிச்சிருந்ததுன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா யாருக்காவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இன்றைக்கி இந்த நேரமே எந்திரிக்கிறத பற்றி கொஞ்சம் பேசியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.